ஆரம்பமாகிறது. முதலாவதாக எல்கேஜி மாணவி ரசிகா. அருமையாக கதை கூறிய ரசிகாவுக்கு வாழ்த்துக்கள். வரும் எல்கேஜி மாணவி யோகஸ்ரீ. திருக்குறள் வணக்கம். என் பேர். நான் இப்போ கதை சொல்ல போறேன். ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களா. அந்த பாட்டி வடை சாப்பிட்டு இருந்துச்சான். அந்த காக்கா முறை தெரியாம தூக்கி போயிட்டான். நன்றி. அழகாக கதை கூறிய யோகஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் எல்கேஜி பயிலும் மாணவி குவீரா. கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி மாணவி குவீரா. சொன்ன போலபாலன். என் பேரு குவீரா. அம்மா தாத்தாவோ பாட்டியோ இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. நானும் சந்தோஷப்பட போறேன். அழகாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி மாணவி கவியாலினி. திருக்குறள் வணக்கம். நன்றி. இந்த வலையில கூட்டிட்டு போயிடுச்சு. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி மாணவர் முகமது ஷரீப். திருக்குறள் வணக்கம். என் பேர் முகமது. நான் கதை சொல்ல போறேன். பாட்டி அரசு தெரிஞ்சா. அந்த பாட்டி ஒரு காக்கா எடுத்துருச்சா. அந்த காக்கா மரத்து மேல ஏறிடுச்சா. அப்புறம் ஒரு நெறி வந்துச்சா. அந்த நெறி பாட்பட சொல்லிடுச்சா. அந்த நெறி நல்லாக்குன்னு சொல்லிச்சா. தேங்க்யூ. சிறப்பாக கதை கூறிய மாணவருக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவி ஜிபிஷா. வணக்கம். திருக்குறள் வணக்கம். என் பெயர் ஜிபிஷா. இப்போது நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல பாட்டு இருந்துச்சாமா. அந்த
பாட்டி வடை சுட்டுச்சாமா. அப்போ இந்த காக்கா வந்து எடுத்துட்டு போயிச்சாம். நன்றி, தேங்க்யூ. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவி சிவானி. ஒரு ஊர்ல அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் சிவானி. நான் இப்ப கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல மரம் இருந்துச்சு. அந்த மரம் வந்து கொஞ்சம் மாமரமா மறைச்சிருச்சான். அப்புறம் யானை வந்து பறிச்சிட்டுலாம் போயிடுச்சான். இந்த மரம் வந்து அழுத்தி இருந்துச்சாமா. தேங்க்யூ, நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவி தியா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் தியா. நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களாமா. இந்த பாட்டி வந்து வடை சுட்டு இருந்தாங்களாமா. அப்ப ஒரு காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சாமா. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவி யஷ்விதா. ஒரு ஊர்ல அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் யஷ்விதா. நான் யூகேஜி படிக்கிறேன். ஒரு ஊர்ல தாத்தா இருந்தாராம். ஒரு பையனுக்கு சாக்லேட் வாங்கி தரான். அந்த பையன் வந்து செய்யாம வேஸ்டானான். நன்றி. அழகாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவி திவன்யா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பேர் திவன்யா. நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போதில் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சாமா. அப்ப வந்து ஒரு பாலமும் இருந்துச்சாமா. 2 ஆட்டுக்குட்டி இருந்துச்சாமா. அது மேல நடந்து போயிட்டு இருந்துச்சாமா. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி லக்ஷாஸ்ரீ. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் லக்ஷாஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பறவை வந்து அவங்களுக்கு 4 குட்டியா. அந்த பறவை குட்டியும் ஒரு நாள் பிறக்கும் போது குஞ்சு பொரிச்சிச்சான். அப்போ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போனாங்களாம். அப்போ 2 காகமா. அந்த 2 காகத்துக்கும் 3 குட்டிங்களாம். அந்த 3 குட்டிங்களும் அதே நாள் பிறந்தாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த காகம் வந்து எப்போ பார்த்தாலும் திருடி மற்றவங்கள்ட்ட பறிச்சே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த பறவை வந்து நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலைக்கு நீங்களே சரி பண்ணிக்கோங்க, நானும் எதுவுமே கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னிச்சு. அப்போது அந்த சிவப்பு கலர் கொஞ்சம் வந்து சொன்னிச்சான், ஆமாம் அம்மா நான் வந்து துணி தைக்க போகிறேன் அப்படின்னுச்சான்.
அப்புறம் அந்த பச்சை கலர் குஞ்சு வந்து சொல்லிச்சான், அம்மா நான் வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் குருவி, அம்மா அம்மா நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னுச்சான். அப்புறம் அந்த ப்ரௌன் கருப்பு கலர் குஞ்சு வந்து, அம்மா அம்மா நான் உங்கள் கூடயே இருக்கேம்மா அப்படின்னுச்சான். சரி நானே சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை மட்டும் தனியாக வச்சுட்டாங்களாம். அப்புறம் அந்த காகத்தை வந்து 3 குருவி தானே இருக்குது. அந்த காகம் வந்து எப்போ பார்த்தாலும் போய் திருடுறது. அவங்க அப்பா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோவில் ரெண்டு ரெண்டு பறவைங்க போயிட்டு இருந்துச்சான். ஒரு கழுகு வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த காகம் வந்து இவங்களை திருடணும், இவங்கள்ட்ட நிறையா பணம் இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போய் பணத்தை திருடுமா. ஆனால் யார் இந்த ஏரியாவில் ரொம்ப திருடிக்கிட்டே இருக்கா, நகை போகுது, எல்லோரும் திருடுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பறவைங்களாம் வந்திருக்குமா. அப்புறம் வந்து அந்த அந்த பறவைகளும் ஆட்டோவில் தானே இருக்கும். அது உள்ளே போயிட்டு நகையெல்லாம் எடுங்கன்னு சொல்லுமா. அப்போது நகைக்கு பதிலாக கன்னை எடுத்து காட்டுமா. சரி அப்போ நீ இது நகை வைக்கலையா, பணம் இல்லையா உன்ட்ட அப்படின்னு கேட்போ, நான் எங்கடா பணம் வச்சுருக்கேன், நீ தானே எல்லாத்தையும் திருடுறேன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து காட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அப்போ அந்த 3 குஞ்சுகளும் வீட்டில் தானே இருக்கும், அம்மாவோட சேர்த்து 4. அப்போது அந்த அம்மா வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடியில் மறுபடியும் போனாங்க. பார்த்தா அங்கே போலீஸ்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. போலீஸ் பறவைங்க நின்றுக்கிட்டு இருக்கோன்னு சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் அவங்க போலீஸ் வந்து அவங்கள விடாமல் அடித்து முடிச்சு போட்டு வீட்டிலேயே கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்களாம் அவங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களோட அந்த பறவையோட குஞ்சு வந்து ஒன்று துணி தைக்கணும்னு சொன்னேன்ல, அந்த துணி தைக்கிற பறவை வந்து என்ன ஆச்சுன்னா பெட்ஷீட்லாம் தைச்சிச்சான். வீட்டில் நிறைய பெட்ஷீட் இருந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காகம் வந்து பெண் காகம் வந்து என் கணவர் ரொம்ப குளிருது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சான். அப்பவே சொன்னேன் உன் குழந்தைக்கு பேராசையப்பட்டு வளர்க்காத அப்படின்னு. ஒரு வளர்த்தனால இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை வாங்கிட்டு அது போயிடுச்சான். இதிலிருந்து எதுவும் பேராசைப்பட்டா எது வேணாலும் நடக்கலாம். நன்றி, தேங்க்யூ. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு கதை சொல்லும் வகுப்புல நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், சரியா? ஒரு ஊர்ல பூனையும் எலியும் ஃப்ரெண்டா இருந்தாங்களாமா. பூனை எலியும் ஃப்ரெண்டா இருப்பாங்களா? நண்பர்களா இருப்பாங்களா? எதிரியா தானே இருப்பாங்க. ஆனா அதிசயமா அந்த ஊர்ல பூனையும் எலியும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டா இருந்தாங்களாமா. பூனை எலிக்கு ஹெல்ப் பண்ணுமாமா, எலி பூனைக்கு ஹெல்ப் பண்ணுமாமா. இப்படியே கொஞ்ச நாள் இருந்தாங்களாமா. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா பூனையை காணோம். ஒரு நாள் காணோம், அப்புறம் 2 நாள் காணாமல் போயிடுச்சு. இப்போ எலி வருத்தமாகவே இருந்தது. அப்போ எலியோட குழந்தை குட்டி வந்து ஏமா இப்படி வருத்தமாக இருக்க அப்படின்னு, என்னுடைய ஃப்ரெண்டை காணோம், 2 நாளாக காணோம் அப்படின்னு வருத்தமாக இருக்கேன் நான். சரி நம்ம தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது காட்டுல வலை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முயல் பிடிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுவாங்க, வலை போட்டு வச்சிருப்பாங்க. பறவைகளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு, முயலை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வலை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வலையில போய் மாட்டிக்கிச்சு. வலையில போய் என்னாச்சு, பூனை மாட்டிக்கிச்சு. அதனால 2 நாளா அதனால வெளியே வர முடியல. இப்ப எலி போய் ஐயோ என்ன இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு. ஆமா நான் 2 நாளா ரொம்ப பசியோட இருக்கிறேன், அதனால நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு டீல் போட்டுறேன். அந்த பூனை வந்து எலியை சாப்பிடும்ல, பூனை வந்து என்ன பண்ணும், எலியை கடிச்சு சாப்பிடும். அப்போ அந்த அம்மாவும் அந்த ஃப்ரெண்டு பூனையும் என்ன டீல் போட்டுக்கிட்டாங்கன்னா, நீ எக்காரணத்தை கொண்டு என்னை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு டீல் போட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. அதை வேற நான் சொல்ல மறந்துட்டேன்.
அதுக்கப்புறம் இப்போ போய் வலையில மாட்டிக்கிச்சா பூனை. இப்போ எலியோட குட்டியும் போய் காப்பாத்தலான்ட்டு அந்த வலையை என்ன பண்ணுவா, அந்த எலி கடிச்சு மெதுவா கடிக்குது, அப்படி மெதுவா கடிக்குது. தூரத்துல பார்த்தா என்ன ஆகுதுன்னா வேடன் வந்துட்டு இருக்காங்க, வேடன் வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த அம்மா எலி என்ன பண்ணுதுன்னா வலைய மெதுவா கடிக்குது. அப்ப குட்டி எலி சொல்லுது மெதுவா, ஏமா மெதுவா கடிக்கிற, வேடன் வேற வர்றாங்க, ஏமா இவ்வளவு மெதுவா கடிக்கிற, பாவம் தானே அப்படின்னு சொல்றாங்க. நீ மெதுவா கடி, நான் சொல்றத கேளு. அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் சொல்றத கேளு, நீ மெதுவா கடிச்சிட்டுரு அப்படின்னு. இப்ப பார்த்தா வேடன் பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த குட்டி எலிக்கு பயங்கர பரபரப்பு. நான் சொல்றத கேளு, அம்மா சொல்றாங்க, நான் சொல்றத கேளு அப்படின்னு. சரின்னு கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கம் வந்துட்டாங்க. இன்னொரு 2 நிமிஷம். அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க, வேகமா கடிக்கிறாங்க. வேகமா கடிச்சதும் வேடன் பக்கம் வர்றதுக்கும் பூனை வெளியில வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. பூனை வெளியில வர்றதுக்கும் வேடன் பக்கம் வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. அப்ப என்ன ஆயிட்டாங்க, இவங்களும் ஓடிட்டாங்க, பூனையும் ஓடிடுச்சு, எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. அப்ப தனியா போய் அம்மா குட்டி எலி கேக்குது, ஏமா வேடன் பக்கம் வர்றாங்கல்ல, வேடங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா பூனைய கொன்றுவாங்கல்ல, உன் நண்பன் தானே, ஏன் நீ மெதுவா கடிச்ச நீ. அப்ப அம்மா சொன்னாங்களாமா, எனக்கும் அவங்களுக்கு தான் டீலு, சரியா. அந்த பூனை வேற 2 நாளா எப்படி இருக்கு, பசியோட இருக்கு. 2 நாளா பசியோட இருக்கு. எனக்கும் அந்த பூனைக்கும் தான் டீலு. நீ என்ன சாப்பிடக்கூடாது, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எங்க 2 பேத்துக்கு தான் டீலு. அது என்ன பண்ணிடும், பசியில 2 நாள் சாப்பிடாம இருந்தா உன்னை சாப்பிட்றோம். என்ன பண்ணிடும், உன்னைய சாப்பிட்றோம். அதனாலதான் நான் மெதுவா கிடைச்சேன். அதனால யாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க. அம்மா சொல்றதை தான் கேட்கணும், சரியா. அம்மா அப்பா தான் நம்மளுக்கு இந்த உலகத்திலேயே நல்லது நினைக்கிற ஒரு ஜீவன். அதனால அம்மா அப்பா எது சொன்னாலும் என்ன பண்ணணும், கேட்கணும். எனக்கு தெரியுமா, இல்லம்மா இப்படிமா அப்படிமா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. எது சொன்னாலும் அம்மா அப்பா எதுக்கு சொல்லுவாங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, சரியா. அது நல்லா இருந்ததா? நன்றி. கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி இனியா. வித்தியாசமான கதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். வகுப்பிற்கு கதை சொல்ல வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி இனியா. வித்தியாசமான கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துதான். அந்த குளத்துக்கு மேல ஒரு கரடி எல்லாம் வாழ்ந்துட்டு வந்ததுதான். அந்த கரடி வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு ஒரு பாறைக்கிட்ட உட்காந்துருச்சான். அப்புறமா அங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு குரங்கு வந்து போயிட்டு இருந்துதான். அப்புறமா அந்த கரடி வந்து கேட்டுச்சான், என் கூட விளாடவான்னு. அப்புறமா அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் வரல, நான் விளாட வரல, நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிச்சான். அப்புறமா அது போயிடுச்சான். அப்புறமா 2 யானை வந்துதான். அப்புறமா அந்த கரடி வந்து மறுபடியும் என் கூட விளாடவான்னு கேட்டுச்சான். அப்புறமா அந்த யானையும் அதே சொல்லிச்சான், நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிச்சான். அப்புறமா போன்னு சொல்லிடுச்சான். அப்புறமா வந்து 3 சிறுத்தை வந்துச்சான். அந்த 3 சிறுத்தைகிட்டையும் விளாடவான்னு சொல்லிச்சான். அதுவும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்புறமா 4 பிக் வந்துச்சான். அதுவும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீ விளாட வர வேணாம்னு சொல்லிடுச்சான். அப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, நாம தான் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கோன்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்கூலுக்கு போயிடுச்சான். நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை கூறும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி நிரஞ்சனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் காக்கா இருந்துச்சாமா. காக்கா கல் போட்டு தண்ணி இல்லைன்ட்டு கல் போட்டு குடிச்சாமா. காக்கா போயிடுச்சு, வந்துச்சாமா. நன்றி.
சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை கூறும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி மாணவன் ஆரோனைடன். அனைவருக்கும் தீடுக்கடல் வணக்கம். என் பெயர் ஆரோனைடன். படிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா அடைஞ்சாங்க. இப்போ ஒரு காக்கா வந்து அடைய தூக்கிட்டு போயிடுச்சாமா. அப்புறம் நிறைய வந்து பாட்டு பாடிச்சாமா. அப்பா அது பாட்டு பாடி தூக்கிட்டு போயிடுச்சாமா. நன்றி வணக்கம். சிறப்பாக கதை கூறிய மாணவருக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவர் விக்ராந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விக்ராந்த். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு எறும்பும் ஒரு தவுஞ்சம். அப்போ வந்து ஒரு எறும்பு வந்து ஆடுக்கு பக்கத்தில் போயிட்டுச்சாம். காற்று வேகமாக அடிச்சதுனால அந்த ஆடுல விழுந்துருச்சாம். அதுக்கப்புறம் ஒரு புடா வந்துச்சாம்மா. புடா வந்து இலைய ஆக்கி அந்த போத்துச்சாம்மா அந்த ஆடுல. அப்போ வந்துட்டு அது மேலே அந்த எறும்பு ஏறிட்டு வந்து கடை ஓரத்தில் வந்துருச்சாம்மா. அதுக்கப்புறம் அதே மரத்தில் இன்னொரு நாள் வந்து ஒரு வேட்டைக்காரன் அந்த வந்து அந்த தவ்வை வந்து அம்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த எறும்பு வந்து அந்தளோட காலில் கடிச்சிச்சம்மா. அதுக்கப்புறம் நன்றி. அருமையாக கதை சொல்லிய மாணவருக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவர் ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆனந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல போகிறேன். கதையின் பெயர் கொக்கும் மீனும். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சாமா. அந்த குளத்துல அழகழகா மீன் இருந்துச்சாமா. அதை பார்த்த கொக்கு பசியோட இருந்துச்சாமா. பசியோட இருக்கும்போது அந்த கொக்கு வந்து பார்த்து மீன் பிடிக்கலான்னு நினச்சாமா. வரும்போது எந்த மீனும் கையில் மாட்டலையாமா. கடைசியில் நைட்டு பூரா உட்காந்து யோசிச்சு காலையில் போய் உட்காந்து இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்து வெள்ளம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கெட் கொண்டு வரேன், அது ஏறிக்கோங்க, வேற குளம் அழகா தெரியும், அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பக்கெட்லலாம் பிடிச்சிட்டு வந்து அந்த குளத்துல விடுறேன்னு பேரில் அதை சாப்பிட்டு அது பசியை தீர்த்துட்டே இருந்துச்சாமா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நண்டு வந்துச்சாமா. அந்த நண்டு இன்னும் கீழெல்லாம் மீன் முள்ளாக இருக்குது அப்படின்னு நினச்சிச்சாமா. நினச்ச உடனே அந்த கொக்கு தான் எல்லாத்தையும் தின்றுருக்காமா. தின்னதுக்கு அந்த கொக்கோட கழுத்தை இறுக்கி அந்த கொக்கை சாகடிச்சிருச்சாமா. நன்றி வணக்கம். ஒரு குழியில் நம்ம கல்லை போட்டால் அந்த கல்லை நம்மளே குழியில் நம்ம ஒரு கல் போட்டோன்னா அந்த கல் நம்மளே உள்ள போயிடும். நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவி ரோஸ்லின் ரெஜினா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரோஸ்லின் ரெஜினா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்துச்சாமா. அந்த வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிங்க இருந்துச்சாமா. அந்த ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் அவங்க அம்மா வந்து சாப்பாடு விளையாட போயிருந்தாங்களாம். அப்புறம் வந்து ஒரு நதி வந்துச்சாமா. அந்த நதி வந்து கதவுக்கு முன்னாடி நின்று நான் தான் அவங்க அம்மா வந்திருக்கேன்னு சொல்லிச்சாமா. அந்த ஆட்டுக்குட்டிங்க வந்து எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிச்சா. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து போய் நான்
நான் தான் என்னோட அம்மான்னு சொல்லிச்சேன். அது வந்து இல்லைன்னு சொல்லிச்சேன். அதை ஆட்டுக்கிட்டீங்க. அப்புறம் வந்து திரும்பி போய் ஒரு பெயிண்ட் கடை பார்த்தாங்க. அந்த பெயிண்ட் கடையில் ஒயிட் கலரில் காலை அடித்து அடிச்சாமா. அப்போ நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிச்சாமா. திடீர்னு கதை திறந்தானே நரி வந்துச்சாமா. நரி வந்தாலே எல்லா குட்டிங்களும் சாப்பிட்டுச்சாமா. அந்த ஒரு குட்டிங்க வந்து கழுதாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவங்க அம்மா வந்தது பார்த்து அழுதாங்களாமா. அப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிங்க மட்டும் அம்மா நீ வெளியில் எடுங்கன்னு சொல்லிச்சாமா. அப்புறம் வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த நடிகை தான் சாப்பிட்ருக்குன்னு அந்த குட்டிக்குள்ள வந்து சொன்னாங்கலாம். அப்புறம் வந்து நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவர் சுரேந்தர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுரேந்தர். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சாமா. அந்த குளத்துல ஒரு பையன் வந்து 2 பையன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களாமா. மீன் பிடிச்சி அதை வளர்த்தாங்களாமா. வளர்த்துட்டு அடுத்த நாள் வந்து அதை பார்த்தா அதில் வந்து ஒரு மீன் செத்துருச்சாமா. அப்புறம் வந்து சோகமாக போய் இன்னொரு வாட்டி மீன் பிடிச்சிட்டு வந்து விட்டா அதுவும் செத்துருச்சாமா. அப்புறம் அவங்க அப்பா சொன்னாங்க மீனுக்கு அது அந்த குளம் செட் ஆகும், நம்ம தொட்டிலாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் குளத்துல போய் விட்டுட்டாங்க. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவருக்கு நன்றி. சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யுவதர்ஷினி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் யுவதர்ஷினி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 2 தம்பிங்க இருந்தாங்களாமா. அந்த தம்பிங்களும் ஒரு அத்தை வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பசிச்சா அங்கே போய் சாப்பிடுவாங்களாமா. அன்னைக்கு ஒரு நாள் அங்கே போனோடனே சாப்பாடு தீர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்களாமா. அதுக்கு சாப்பாடு தீர்ந்துச்சுன்னு அவங்க சோகமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்களாமா. அங்கே ஒரு குளத்தை பார்த்தாங்களாமா. அந்த தம்பிகிட்ட சொன்னாங்க, வாடா பசிச்சு இந்த தண்ணியை குடிச்சுக்கலாமா, பசிச்ச போக்கடிச்சுக்கலான்னு சொன்னாங்களாம். தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்களாமா. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு நன்றி. கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி பிரதக்ஷனா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பிரதக்ஷனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் பாட்டியும் தாத்தாவும் இருந்தாங்கண்ணா. நான் வீடு கிடைக்குதுன்னு நடந்து போயிட்டு இருந்தாங்கண்ணா. தாத்தா மயங்கி விழுந்துட்டாங்களாம். பாட்டி அழுந்துட்டே இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களாம். நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி தனுர்ஜயா. திருக்குறள் வணக்கம். என் பெயர் தனுர்ஜயா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். வேடன் ஒருவன் புறாக்களை பிடிக்கிறதுக்காக வலையை வச்சான். இல்லை ஒரே ஒரு புறா மட்டும் மாட்டிச்சு. இந்த புறா சொல்லிச்சு, என்னை விட்டுடு, என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லிச்சு. இந்த வேடன் சொன்னான், நான் எதுக்கும் உன்னை காப்பாற்றணும்னு சொன்னான். இந்த புறா சொல்லிச்சு, இப்போ நீ என்னை காப்பாற்றினா அலையில் நிறையா புறாக்களை மாட்டேப்பேன்னு சொல்லிச்சு. இந்த வேடன் யோசிச்சான், எந்த புறா சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்ரீ. வணக்கம். என்
பேர் ஜெயஸ்ரீ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சாமா. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அம்மா வந்துச்சாமா. அம்மா வந்து நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். 8ஆம் வகுப்பு மாணவி சஜிதா. என் பேர் சஜிதா. 2ஆம் படிக்க வருகிறேன். ஒரு ஊரில் மீன் பிடிச்சிருந்தாங்கம்மா. இந்த பாட்டி இந்த கொக்கை வந்து தள்ளி விட்டுட்டு அந்த மீன் நண்பனை கடிச்சிருச்சான். கடிச்சு வச்சுட்டு எலும்பு மட்டும் இருந்துச்சான். பார்க்கும்போது தாத்தா வந்து இப்படி இருக்குது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்கம்மா. நன்றி, தேங்க்யூ. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி பார்கவி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பார்கவி. நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஆட்டுக்குட்டியும் அவங்களோட அம்மாவும் ஆட்டுக்குட்டி பிள்ளைங்களும் இருந்தாங்களா. அவங்க அம்மா கடைக்கு போறேன்னு சொல்லுவாங்களாம். கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்களா. அப்ப மரத்துக்கிட்ட ஒரு நரி இருந்துச்சா. அப்ப அந்த நரி வந்து கதவு தருங்கம்மான்னு கூப்பிட்டுச்சாமா. அப்ப அக்கெல்லாம் திருப்பி எங்கள் அம்மா கால் இல்லைன்னு அந்த குட்டிக்கு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த நரிங்கெல்லாம் போய் ஒயிட் கலர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்து அவங்க அம்மா வந்து திருப்பி கதவு தட்டுச்சான். அதுக்கப்புறம் எல்லா குட்டிங்களும் சாப்பிட்டு ஒரு குட்டி மட்டும் வாட்சுக்கு பின்னாடி இருக்குது. அப்ப சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவன் விக்டர் மைக்கேல். வணக்கம். என் பேர் விக்டர். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல தக்காளியும் வெங்காயமும் அப்புறம் கேரட்டும் ரொம்ப பெருசாக இருந்தாங்கம்மா. அப்புறமா 3 பேர் ஒரு பழத்துக்கு போயிருக்காங்கம்மா. அப்புறமா ஒரு லாரி வந்து கேரட்டு சதுரி சொன்னாங்க. அப்புறம் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிச்சாங்க. அப்புறமா என்னன்னா 2 பேர் ஒரு பழத்துக்கு போனாங்கம்மா. அப்புறம் ஒரு ஜேசிபி வந்து தக்காளியை பிடிச்சிருச்சாங்க. அப்புறம் வெங்காயம் அரைச்சாங்க. அப்புறம் கேரட் சேர்த்துட்டு நானும் தக்காளியும் தக்காளி சேர்த்துருந்து நான் அழுதேன். நான் சேர்த்துருந்து வலிச்சவா. அப்புறம் கடவுள் என்ன சொன்னாங்கன்னா டீ சேர்த்தா இந்த ஊரே அழகுமா. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 1ஆம் வகுப்பு மாணவி சுபிக்ஷா. ஒரு ஊர்ல அப்புறம் தலை பிடிச்சு ஒன்றுமே அனிமல்ஸ் தலைமா ஆமாமா கேட்டுச்சான். டிராஃபிக் ப்ளூ கலர் கேட்டுச்சான். துடிச்சான். நண்டு வந்து ரெட் கலர் கேட்டுச்சான். துடிச்சான். டீ வந்து எல்லோ கலர் கேட்டு துடிச்சான். டிராஃபிக் வந்து கிரீன் கலர் கேட்டுச்சான்.
இதுக்கு நன்றி. தேங்க்யூ. சிறப்பாக கதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். நமது தாயம்மா கதை சொல்லும் வகுப்பில் இப்பொழுது கதை சொல்ல வருகிறார். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இல்லைங்களா? கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாராமா. சரியா? கேக்குறீங்களா? அமைதியா கேட்கணும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாரு. அவருக்கு 2 மகங்க இருந்தாங்க, 2 பசங்க. 2 பசங்கள்ல மூத்த மகன் ரொம்ப நல்ல மகனா இருப்பான். அப்பா சொன்னதெல்லாம் கேட்பான். நிறைய அவங்களுக்கு 100கணக்கான வேலையாட்கள் இருக்காங்க. பண்ணை இருக்கு, தோட்டங்காடு இருக்கு, எல்லாம் நிறைய இருக்குது. அதில் மூத்த மகன் வந்து அதை பாதுகாக்கிறது, வேலையாட்களை கூப்பிட்டு வேலைக்கு விடுறது, சம்பளம் கொடுக்கறது, இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு மூத்த மகன் கூடையே இருந்து எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருந்தார். இளைய மகன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துக்கிட்டு அவர் ஆட்டுக்கு ஊர் சுற்ற போயிடுறது. ஊர் சுற்றிக்கிட்டு அப்பா பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் நிறையா செலவு பண்ணுவார். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பான மகன் அவன், கெட்ட மகன் அவன். சரியா? கெட்ட குமாரன் அவருக்கு பேர். என்ன கெட்டு போய் அப்படியே சுற்றிக்கிட்டே திரிவார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏண்டா உங்கள் அப்பா தான் பெரிய கோடீஸ்வரனாச்சே, நீங்கள் 2 பேர் தானே இருக்கீங்க, பங்கை பிரித்து வாங்கிட்டு வாடா, நல்லா ஜாலியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு கேட்கவும், அந்த சின்ன மகனுக்கு, அந்த கெட்டகுமாரனுக்கு வந்து அறிவே இல்லை. அப்பாட்ட சொத்தை பிரித்து கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு சிந்திக்கலை. ஃப்ரெண்ட்ஸுக்கு கெட்ட ஐடியா சொன்னால் கேட்டுக்கிடக்கூடாது. கேட்டுக்கிட்டு உடனே போய் அப்பா என் பாகத்தை பிரித்து கொடுங்க, எனக்கு எவ்வளோ சேரணுமோ எனக்குள்ள பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவான் சின்ன மகன். அப்போ அந்த ஐயா என்ன பண்ணுவாங்க, கோடீஸ்வரனாக இருக்கிறாரு அவர் சரிடா உனக்கு சேர வேண்டிய உங்கள் கையில் கொடுத்துட்றேன், ஏன்ட வந்து அப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரி போ அப்படின்னு அந்த பாவம் பிரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. சொத்து எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் பிரிச்சுருவோம் அப்படின்ட்டு பார்த்து அந்த சின்ன மகனுக்கு சேர வேண்டிய பாவத்தை பிரித்து அதுவே கோடிக்கணக்கான சொத்து நிறைய அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிறத எப்பவும் போல பணியாட்களை வச்சு மூத்த மகன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் போய் கொஞ்ச நாளையில் என்னாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா விடுவாங்களா சொத்து கைக்கு வரவும், எல்லாம் அவங்களும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக நல்லா அனுபவிச்சு எல்லா சொத்தும் முடிஞ்சு போச்சு. வேலை செய்ய தெரியாது அவனுக்கு, ஏன்னா ஜாலியாக இருந்து பழகிட்டான். நல்லா சாப்பிட்டு தண்ணி அடித்து ஜாலியாக இருந்து பழகி காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒருத்தன் கூட வந்து நான் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வா சோறு போடுறேன் அப்படின்னு எவனுமே கூப்பிடாம இருக்கவும் இந்த கட்டகுமாரனுக்கு அப்போ தான் என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு சோறு கிடைக்கலையே, சரி பக்கத்து பண்ணையில் போய் வேலை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன வேலை தெரியும்னு அந்த பண்ணையார் கேட்குறாரு. எனக்கு வேலை தெரியாதுங்கய்யா, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், பன்னி மேய்க்கிறையா அப்படின்னு கேட்குறாரு. பன்னியெல்லாம் வெள்ளை பண்ணி வளர்ப்பாங்கல்ல, கறிக்காண்டி, அந்த பன்னி மேய்க்கிறியா? சரி மேய்க்கிறேன், அதாவது கொடுங்க வேலை. அப்போ வேலை பார்த்துட்டு வந்தால் தான் சாப்பாடு. அந்த பன்னிக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தவிடு அது புண்ணாக்கெல்லாம் போட்டு வளர்ப்பாங்கல்ல, இவனுக்கு பசி பொறுக்க முடியாமல் அந்த தவிடை கூட சாப்பிட்றான். வயிறு பசிக்குது, நம்மகிட்ட பைசா இல்லை, யாரும் நமக்கு சோறு கொடுக்கல, அந்த தவிடையாவது சாப்பிட்டு வயிறை நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவிடை சாப்பிட்டு வயிறை நிறச்சிட்றான். உடனே பண்ணையார் கோவம் வந்துருச்சு. அதில் கோல்முட்டி இருப்பாங்கல்ல, இப்போ இங்கே சொல்கிறீங்கல்ல அவன் பேசுகிறாங்க, அந்த மாதிரி அங்கே ஒருத்தன் கோல்முட்டி இருக்கான். அவன் போய் என்ன சொல்லுவான் தெரியுமா, பண்ணையாரே பண்ணிக்கு வச்சுருந்த தவிடை பூரா அந்த வேலைக்காரன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே பண்ணையாருக்கு கோபம் வந்துடும். ஏண்டா பன்னிக்கு வச்சிருந்த தவிட நீ சாப்பிட்டுட்டியா, நீ வேலைக்கு வேண்டாம் ஒன்றுக்கு வேண்டாம் ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டுருவான். அவன் போய் எங்கே போகிறது எங்கே படுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கல ஒரு நல்லவனை சந்திக்கிறான். அந்த நல்லவன் என்ன சொல்லுவான், ஏய் தம்பி, நீ வந்து இவ்வளோ நாளாக கெட்ட குமாரனா வளர்ந்துட்ட, என்ன ஆனாலும் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிற,
உங்கள் தகப்பனார் வீடு உங்கள் அப்பா வீட்டில் வந்து அநேக சொத்து பத்து கிடக்கு, அநேக ஆயிரக்கணக்கான ஆள்கள் வேலை பார்க்குறாங்க. உனக்கு வேலை கொடுக்காம போயிட போகிறாரா உங்கள் அப்பா? நீ எதுக்கும் போய் கேளு போ அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அந்த பையன் ஒரு நல்லவன் சொல்லுவான், போடா இனிமேல் ஒழுங்காயிரு, அப்பா பேச்சை கேட்டு போய் கேளு அப்படின்னு சொல்லவும், அப்பந்தான் இவனுக்கு மனசு கொஞ்சம் நம்ம அப்பா பேச்சே கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாமோ, நம்ம ஃப்ரெண்டு பேச்செல்லாம் கேட்டு இப்போ கெட்டு அழிஞ்சு பழையபடி நம்ம அப்பா காலில் விழுக வேண்டியிருக்கு, என்ன செய்யறது, உயிர் வாழணுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரிடா போய் கேட்குறேன் அப்படின்ட்டு போவான். போனால் தூரத்தில் வரையிலே தகப்பனாருக்கு அது செய்தி கொடுத்துட்றாங்க அப்பாவுக்கு, பண்ணையாரே உங்கள் மகன் இளைய மகன் வாராரு அப்படின்னு. அப்போ அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஃப்ரெண்டு சொல்லலாம் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி பண்ணி தப்பு பண்ணி ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. அது ஒன்றுமே இந்த தப்பே செய்ய மாட்டேன், நான் உங்கள் பேச்சை கேட்டு உங்களோட இருந்து உங்கள் பண்ண வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கட்டி பிடிச்சி அப்பா முத்தம் கொடுத்து திரும்பி வந்துட்டியாடா மகனே, இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேலை ஆட்களை கூப்பிட்டு, வாங்கடா நல்லா கொளுத்த கன்றா பார்த்து 2 இது கடாவை பிடிச்சி வெட்டுங்க, சப்பாத்தி போடுங்க, ரொட்டி சுடுங்கடா, இன்னைக்கு விருந்துடா எல்லாத்துக்கும், என் மகன் வந்துட்டான், நான் கெட்ட மகன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான், இனிமேல் அவன் வெளியே போக மாட்டான், என் மகனா என் கூட இருக்க போகிறான், அதை சந்தோஷமாக கொண்டாடுவோண்டா அப்படின்னு பெரிய பந்தி வச்சு நல்லா சப்பாத்தி ஆட்டுக்கறி குழம்பு எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் போட்டு ஒரு மோதிரம், புது செருப்பு, புது வஸ்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா என் மகனுக்கு போட அப்படின்னு சொல்லி போட்டு சந்தோஷமாக கொண்டாடுனாங்களாம். கொண்டாடி அதுக்கப்புறம் அவன் கெட்ட குமாரன் இல்லாமல் நல்ல குமாரனா மாறி அப்பா கூட இருக்கான். மூத்த மகனுக்கு என்னாச்சு தெரியுமா, உடனே கோபம் சொல்லுன்னு ஏறிடுச்சு. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் விற்று செலவு பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை அப்பா இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு அப்படின்ட்டு இவனுக்கு கோவம் வந்துடுது. எப்பா நான் உங்கள் கூட இருந்து உங்கள் சொல்லி பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ இப்போ வந்து அவனை தூக்கி வைக்கிறியா அப்படின்னு கோவப்படி பேசுவார். நான் போயிடுறப்பா விட்டுட்டு, மகனே நீ தான் எனக்கு உயிர், அவன் இருந்தாலும் செத்தவன் மாதிரி போய் திரும்பி உயிரோட வந்திருக்கிறான், திரும்பி வந்திருக்கான், நீயும் அவனை ஏற்றுக்கோ, நானும் ஏற்றுக்கிறேன், இனிமேல் நல்லபடியாக எல்லாரும் ஒன்றா இருப்போம், பண்ண வேலை செஞ்சு பொறுப்பாக எல்லாரும் நல்லபடியாக ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட குமாரனை நல்ல குமாரனையும் தகப்பனார் வந்து ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்தாங்களாம். அப்புறம் அப்பா சொன்ன பேச்சு கேட்டு நல்லபடியாக எல்லா பண்ண வேலையும் செஞ்சாங்களாம். நல்லா இருக்கா கதை? அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அப்படித்தான் நீங்கள் இருக்கணும், சரியா? அப்பா பேச்சா கேட்கணும், அம்மா பேச்சா கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கெட்ட சொல்லி கொடுப்பாங்க, யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருப்பாங்க, சரியா? அப்பாட்ட காசு வாங்கிட்டு வாடா, நம்ம ஜாலியாக அங்கே போகலாம், படத்துக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. நான் ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், எங்கள் அப்பா சொல்கிறதாண்டா கேட்பேன், காசெல்லாம் வாங்க முடியாடா அப்படின்னு சொல்லிடுவோம், சரியா? நண்பர்கள் நல்ல நண்பர்களாக தான் சேர்த்தணும், கெட்ட நண்பர்கள் சேரக்கூடாது. இந்த கதையில் அதான் அர்த்தம் உங்களுக்கு, சரியா? நல்லா இருக்கா கதை? நன்றி, முடிஞ்சது கதை. உண்மையாக கதை கூறிய தாயம்மாவுக்கு நன்றி. எல்லாருக்குமே குருவி கதை பிடிக்குமா? ஓகே, சரி, பெரிய கதையா இருக்கும், சரியா? எல்லாரும் நல்லா கவனமா கேட்கணும். ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட சொல்லு, அதோட கதை சரி, ஓகேவா? கதை முடிஞ்சுதா? சரி சரி, இப்போ கொஞ்சம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்காயும் குருவியும் இருந்துச்சான், சரியா? குருவி சோம்பேறி, குருவி இல்லை காக்கா, சோம்பேறி காக்கா, சரியா? அப்புறம் குருவி என்ன பண்ணுச்சு, போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவங்க குஞ்சுங்களுக்கெல்லாம் கொடுத்து நல்லா வசதியாயிடுச்சு, சாப்பாடெல்லாம் வச்சுருந்துச்சான். அப்புறம் ஒரு காக்கா, சோம்பேறி காக்கா என்ன பண்ணுச்சு, சாப்பாட்டுக்கே இல்லையா, ஒரு நாள் குருவி வீட்டுக்கு வந்துச்சான். வந்து குருவி அக்கா கதவை திறன்னுச்சான். இரு நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு
குருவி அக்கா கதவை தரேன்னுச்சா. இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிச்சா. அப்புறம் மறுபடியும் குருவி அக்கா கதவை தரேன்னுச்சா. சரி இரு வரேன்னுச்சு போய் கதவை திறந்து விட்டோன்னே, குருவி அக்கா எனக்கு மழையா இருக்கு, இருக்கிறக்கே இடம் இல்லை, எனக்கு பசிக்குது அப்படின்ச்சா. சரி நீ இங்கே இரு, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், என் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, பார்த்துட்டு இங்கேயே இருன்னு சொல்லிச்சான் காக்காவை. சரின்னு சொல்லி அங்கேயே இருந்துச்சான். அடுத்த நாள் ஒரு விசேஷம் வருதான். அப்போ இந்த குருவி நல்லா சமைச்சு வச்சிருக்குதான். இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, குருவிக்கு தெரியாம அட்டாளி மேலே ஏறி அந்த சாப்பாடை பூரா அவங்களுக்கு இல்லாம சாப்பிட்டு போயிடுச்சான். குருவி எந்திரிச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லையா தட்டுல, காக்காயும் காணுமாமா. உடனே என்ன பண்ணுச்சு குருவி, என்ன இது இந்த காக்கா இப்படி பண்ணிருச்சு, நான் இதை கூப்பிட்டேன்ல வீட்டுக்கு சாப்பிட தானே கூப்பிட்டேன், நம்மளுக்கும் கூட சாப்பாடு இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மரத்துக்காரங்க கிட்ட போய் கேட்டுச்சான். ஒன்றாவது மரத்துக்காரன் ஒரு காக்காய் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டுச்சான். ரெண்டாவது மரத்துக்கார கேளுங்கன்னு சொல்லிச்சான். ரெண்டாவது மரத்துக்கு போனோன்னா மூணாவது மரத்தை கேளுங்கன்னு சொல்லி இப்படியே 10வது மரத்து வரைக்கும் போயிட்டாங்களாம். அங்கே இருந்துச்சான் அந்த காக்கா. அப்போ போய் இந்த குருவி சொல்லிச்சான், காக்காக்கா நீ வா, நான் வீட்டில் விசேஷம் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், முறுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, இரு இதான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். சரி இரு குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இரு உனக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி போய் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கவும் மறுபடியும் இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, போய் அவங்களுக்கு தெரியாமல் முறுக்கு எல்லாம் தின்னு போடணும்னு சொல்லிட்டு போய் அட்டாளி மேலே ஏறும்போது கீழே சுடு தண்ணி வச்சிருக்கிறது தெரியாமல் தப்புன்னு சுடு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான். சரியா, என்னாச்சு காக்கா, கருகி போச்சு சுடு தண்ணிக்குள்ள. சரியா, குருவி சாப்பிட தானே கூப்பிட்டுச்சு, அப்ப அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு தெரியாம எடுக்கலாமா, தப்பு தானே. அதுதான், நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலோ அவளே கொடுப்பா உனக்கு, அவளுக்கு தெரியாமையோ அவங்களுக்கு தெரியாமையோ நம்ம எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. சரியா, அவங்களே நம்மளுக்கு கொடுப்பாங்க. யார் பொருளும் நம்ம அவங்களுக்கு தெரியாம எந்த பொருளும் தொடக்கூடாது. கீழேயே கிடந்தாலும் எடுத்து, இங்கே ஸ்கூல்லையே கிடந்தாலும் மிஸ்ஸுக்கிட்ட தூக்கி எடுத்து கொடுத்துடணும். இது யாருதுன்னு தெரியல மேம், இதை யாருதுன்னு கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா, நல்லா இருக்கா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி, அருமையாக கதை கூறிய இந்துமதி அக்காவுக்கு வாழ்த்துக்கள்.